வணக்கம் நண்பர்களே, இது ஷைன்ஷுக்கின் ஆரி பழகலாம் வாங்க கிளாஸ் செஷன் 4ல் இருக்கோம். இந்த போன செஷனில் வந்து எப்படி வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபில்லிங் ஸ்டிச் போடுறது அப்படிங்கிறத பார்த்தோம். பேஸாக வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போட்டுட்டு அது வச்சு எப்படி வந்து இந்த நேராக வந்து ஃபில்லிங் ஸ்டிச் போடணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தோம். இந்த கிளாஸில் கிராஸாக எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேஸாக வந்து எந்த இதை ஃபில் பண்ண போகிறோமோ அங்கே வந்து இந்த மாதிரி செயின் வந்து போட்டிருக்கேன். இந்த செயினோட கண்டினியூவேஷன்லேயே தான் இதையும் வந்து சொல்ல போகிறேன். ஸோ முதல்ல வந்து இந்த ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சை வந்து நல்லா வந்து பழகிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. 3 கிளாஸோட லிங்க்கும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடைக்கும். ஸோ பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு 3 கிளாஸும் பாருங்கள். ஃபஸ்ட்டு கிளாஸில் ஸ்டாண்டு இல்லாமல் நீங்கள் எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணி போட முடியும் அப்படிங்கிறதுலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது டிலே பண்ணாமல் கிளாஸ்க்கு போவோம். இங்கே இந்த செயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நேராக கொண்டு வாங்க. கிராஸாக போடுறதுக்கும் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அதாவது பேஸாக வந்து இங்கே நான் 2 தையல் வந்து நல்லா திக்காக வந்து போட்டாச்சு. போட்டதும் இப்போ இங்கேருந்து இந்த ஃபஸ்ட்டு ஒரு கோடு மாதிரி போட்டோம் இல்லையா, அந்த கோட்டை வந்து இந்த மாதிரி கவர் பண்ணி போடுறேன். குட்டியாக ஒரு செயின், அங்கே இன்னொரு செயின், அதே மாதிரி லாக் செயின் போட்டு இங்கேருந்து இங்கே கொண்டு வாங்க. எப்பயுமே கிராஸாக போடுறப்ப ரொம்ப நீளமாக வந்து எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு போடுறது இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் வந்து அப்படியே வந்து கிராஸாக கொண்டு வரணும். ஸோ இப்போது இந்த முனையில் வந்து எடுத்திருக்கேன். இங்கே பேஸாக 2 தடவை ஸ்ட்ரைட்டாக வந்து செயின் போட்டுட்டு இங்கேருந்து எடுத்து இப்போ குட்டியாக வந்து க்ராஸாக வந்து கொடுத்துருக்கேன். இந்த கொஞ்சம் பெரிய கிராஸ் நான் கொடுக்குறப்பவே வந்து எதுக்காக அந்த கிராஸ் வந்து பேஸாக கொடுத்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போது இந்த மாதிரி க்ராஸாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த பேஸாக வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுட்டிங்கன்னா போதும். நீங்கள் நெக்கு வந்து தொடங்குறப்பையும் இதே மெத்தடில் இதே இப்படியே வந்து ஃபாலோ பண்ணி தொடங்குனிங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட்டாக வந்து கிராஸான தையலாக வந்து இருக்கும். நல்லா அழகாக இருக்கும். இது நல்லா பெரிய இடம், நம்ம போடுறது வந்து பெரிய ஸ்பேஸு. பொதுவாக வந்து இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வந்து நமக்கு அந்த நூல் வச்சு போடுறப்பையும் வந்து வராது. இதில் பாதி அளவுக்கு கூட நமக்கு வந்து இருக்காது. ஸோ நீங்கள் கொஞ்சம் பெருசுலேயே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பழகிட்டோம் அப்படின்னா அப்புறம் நீங்கள் எந்த ஸ்பேஸ் வேணும்னாலும் இந்த மாதிரி கிராஸாக வந்து போடலாம். இப்போ இந்த நேராக இருக்கிற இடம் ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகிடுச்சு. இப்போது சைடுக்கு வர்றோம். இந்த சைடும் இந்த சைடுமா போட்டுகிட்டே வரோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கிராஸாக வந்து வந்துருச்சு இல்லையா. இதை நீங்கள் எவ்வளோ கிராஸ் வந்து மெயின்டைன் பண்ணணுமோ அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணலாம். இந்த இழுத்து கொடுக்குறது கொஞ்சம் தள்ளி கொடுத்தோன்னா நல்லா கிராஸாக வரும். நமக்கு ரொம்ப கிராஸாக வேணும்னா ஒட்டி கொடுத்தீங்கன்னா அவ்வளவு கிராஸாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நல்லா கிராஸாக தான் எடுத்துகிட்டே வரேன். இந்த ஃபுல் ஸ்பேஸுமே வந்து உங்களுக்கு கிராஸாக நீட்டாக வந்து ஃபில்லப் ஆகும். ஸோ ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் ஃபில்லிங் வந்து போட்டிங்கன்னா. ஸோ எப்போ எந்த நெக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் இந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த சைடில் வந்து அந்த கிராஸாக வந்து ஒரு தையல் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதை நல்லா பேஸ் வந்து இந்த பேஸ் கொடுத்தோம் இல்லையா, இந்த பேஸை நல்லா வந்து திக்காகவும் கூட வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ளாட்டாக வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம். நல்லா ஃப்ளாட்டாகவே வந்து போட்டுட்டு வரோம். இதுலேயே வந்து நீங்கள் எம்போஸ்டாக வேணும்னா நடுவில் நம்ம நூல் கொடுத்து வந்து போடலாம். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம எப்படி நூல் வச்சு போடுறது, நூல் இல்லாமல் சிம்பிளாக, அதாவது நம்ம ஒர்க் பண்ணுற த்ரெட்டையே வச்சு காட்டா ஸ்டிச்னு சொல்லுவோம், அதை பேஸாக போட்டுட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முதல்ல நம்ம காட்டா ஸ்டிச் வந்து எப்படி போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். காட்டா ஸ்டிச் அப்படிங்கிறது உங்களுக்கு முதல்ல ஒரு செயின் தையல் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போட்டுகிட்டே வருவோம். இது உங்களுக்கு பொதுவாக வந்து
கட் ஒர்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம கட் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து பேஸு அந்த காட்டா ஸ்டிச்சு தான். ஸோ அந்த மாதிரி காட்டா ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு, இல்லைன்னா 2-3 தடவை செயின் ஸ்டிச்சும் போட்டுட்டு போடலாம். இல்லைன்னா நம்ம பைப்பிங்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா த்ரெட்டு, எந்த த்ரெட்டு வேணும்னாலும் உள்ளன் த்ரெட்டோ இல்லை பைப்பிங்க்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டோ அந்த மாதிரி த்ரெட்டும் வந்து கொடுத்துட்டு நீங்கள் போடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து இப்போ எப்படி வந்து எம்போஸ்டாக இந்த தையலை போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது இந்த இதில் வந்து கடைசி இதுக்கு வந்தாச்சு. அதே மாதிரி இங்கே இந்த ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வச்சு இங்கேருந்து இப்படியே வந்து முடிச்சுட்டே வாங்க, கரெக்டாக வரும். இந்த பேஸ் கோட்டை வந்து அப்படியே வந்து நீங்கள் இந்த பேஸ் கோட்டை வச்சு அப்படியே வந்து போட்டுகிட்டே வரோம். ஸோ இப்போது நீட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி த்ரெட் வச்சு போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.